துலாம் ராசி அற்புதமான ஒரு ராசிங்க. நிறைய பேர் லா படிப்பீங்க, நிறைய பேர் அரசியல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை கூட நீங்க அமைய வாய்ப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாத்தான் திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களை கட்ட மற்ற ராசிக்காரங்க பயப்படுவாங்க, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆன ஒன்னத்தான் ப்ரமோஷனே. துலாம் ராசிக்காரங்களுடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, 7ஆம் பொருத்தமா இருக்கும். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் நரக வாழ்க்கைத்தான் வாழுவீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை சேர்த்து வைக்க போகுது. ஆடி மாசம் கூடி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உண்டாக போகுது. நீங்க தான் உங்க முன்னோரை வழிபடணும், உங்க குலதெய்வத்தை வழிபடணும். இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. செம்மையா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடிய தருணம் வரப்போகுது. பல சொத்து பத்துகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்துல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் இனிமே தான் அமையும். 2027 ஜனவரி மாசத்துக்கு மேல சுகபோகமான ஒரு வாழ்க்கை, ராஜ யோகம் பெற்ற ஒரு ஜாதகம் நீங்க தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். சிவாய் நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரனாவே வெண்பட்டாடை, இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடியவர். தங்க நகை வியாபாரி சொல்லலாம், வைர வியாபாரின்னு சொல்லலாம். பல ஷோரூம்பு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு இருந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து ஃபேன் காற்று கீழே இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேன் கூட சொல்லலாம். உங்களாலாம் கட்டிட தொழிலோ வெயிலில் இருந்தோ வியாபாரம் பண்ண முடியாது. அற்புதமான ஒரு ராசிங்க. நிறைய பேர் லா படிப்பீங்க, நிறைய பேர் அரசியல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பீங்க. ஒரு சில ஜாதகர்கள் டாக்டரா கூட இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை கூட நீங்க அமைய வாய்ப்பு. MBA படிச்ச ஜாதகம் நீங்க தான். ஆனா தாய் மேல பாசக்காரு, தாய் சொல் பேச்சு தட்டாதவர் சொல்லலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாத்தான் திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களை கட்ட மற்ற ராசிக்காரங்க பயப்படுவாங்க, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆன ஒன்னத்தான் ப்ரமோஷனே, வேலையில உச்சமே, காசு பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. வீடு வாசல் தோரண தோட்டம் துறவெல்லாம் கல்யாணம் ஆன ஒன்று தான். 27 வயசு, 29 வயசு, 30 வயசுல கூட கல்யாணம் ஆகாம கூட உங்க ஜாதகத்துல இருக்கும். ஏன் கடந்த ஒரு 7 வருஷ காலமாவே கல்யாணம் ஆனவங்களே பிரிஞ்சுதான் இருப்பீங்க. இது விதி. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ, பல டைவர்ஸுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய தருணமோ உண்டு. துலாம் ராசிக்கார பெண்கள் தெய்வ கடாட்சியம் உடையவங்க, அவங்களுக்கும் இதே நிலைமை தான். துலாம் ராசிக்காரங்களுடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, 7ஆம் பொருத்தமா இருக்கும். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் நரக வாழ்க்கைத்தான் வாழுவீங்க. பல ஆயிரம் நஷ்டம், நோயுடைய வீரியம், கை கால் இழப்பு, செத்து பொழைப்பீங்க. இந்த மாதிரியான இடையூறுல அடைஞ்ச உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு நிலையான மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. ராகு கேதுனாவே பிரிவு. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை சேர்த்து வைக்க போகுது, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க போகுது. ஆடி மாசம் கூடி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உண்டாக போகுது. பிரபஞ்சத்தோடைய விதி ஆன்மீக தோரணையில குடிச்சக்கூடிய நேரம் வருது. துலாம் ராசிக்காரங்க ஒரு நாட்டாமையா இருக்கலாம், வரலாம்.
ஒரு கோயில் தர்மகர்த்தாவாக வரலாம், கோயில் செயற்குழு உறுப்பினர்களாக வரலாம், கோயிலே கெட்டலாம். அந்த மாதிரியான ஒரு நேரமும் இனிமே தான். வாழ்க்கையின் பிரபஞ்ச ரகசியத்தை அறிஞ்சு புரிஞ்சு நடக்கக்கூடிய நேரம் இனிமே தான். உங்களுக்கு பெரிய காரு, விலை உயர்ந்த காரு, வீடு, தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாம் அடைய போகிறீங்க. நீங்கள் தான் உங்கள் முன்னோரை வழிபடணும், உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. செம்மையாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடிய தருணம் வரப்போ. அன்னை மகாலட்சுமியும் நீங்கள் வழிபடணும். உங்கள் மேலே பல அவதூறுகள் பரப்பலாம், பல அவமானங்களை ஏற்படுத்தலாம். உங்கள் மனைவி மக்களே உங்களுக்கு பாதகமாக அமையலாம். இருந்திருந்தா கூட உங்கள் தாயவும் உங்கள் அண்ணன் தம்பியவும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு சொந்த பந்தத்து மேலே ஒரு பிணைவு உடைய ஒரு ஜாதகம் கூட சொல்லலாம். பல சொத்து பத்துகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் இனிமே தான் அமைய போகுது. 2027 ஜனவரி மாதத்துக்கு மேலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை, ராஜ யோகம் பெற்ற ஒரு ஜாதகம் நீங்கள் தான். காலதாமதமாக திருமணம் நடக்காமல் இருந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. 5 மாத காலத்துக்குள்ளே சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. பயப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடிய தருணம் உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு வருஷம் 2026 இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான். போதும், நீங்கள் கஷ்டப்பட்டது துன்பப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலே துன்பங்கள்லாம் பட மாட்டீங்க. செம்மையாக வாழ போகிறீங்க. துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.